ரொம்ப டேஸ்டியான பலாப்பழ பாயசம் எங்கள் அம்மா ஸ்டைலில் ரெடி பண்ணலாமா? முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் 3/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வேக விடுங்க. அடுத்தது சின்ன சைஸ் பலாப்பழம் 15 சில எடுத்திருக்கேன். இதோட கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா 3/4 பங்கு அரைச்சு 1/4 பங்கு நறுக்கி சேர்த்தாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஜவ்வரிசி ஓரளவு வெந்து சாப்பிட்டானதும் பலாப்பழத்தை சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அப்போதுதான் பலாப்பழமும் ஜவ்வரிசியும் இன்னும் சாஃப்ட் ஆகும். ஸ்வீட்னஸ்க்கு நான் இங்க 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதுல 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைஞ்சா போதும், பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இப்போது 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்த பலாப்பழத்தில் வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்குள்ள 2 கப் துருவிய தேங்காயில் 2 தடவையாக பால் எடுத்துக்கோங்க. முதல்ல 2வதாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் முதல் தடவை எடுத்த தேங்காய் பாலை சேர்த்து ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, கொஞ்சம் பொடியாக நறுக்கிய தேங்காய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து நேராக பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம டேஸ்டியான பலாப்பழ பாயசம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க.